பிரைஸ் த லார்ட், ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். ஆமென், ஹalleluya, பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, பிரதர் நான் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது பிரதர், நான் தான் பிரதர் எல்லாம், என்னால் தான் பிரதர் எல்லாமே முடியுங்கிற அந்த பெருமையின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் அதை இன்று எடுத்து போட்டு இயேசுவை போல நாம் தாழ்மை உள்ளவர்களாக மாறுவோம். சகோதர சகோதரிகளே, இதை நாம் வேதத்தின் வழியாக பார்க்கும் பொழுது 2 நபர்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது பிசாசானவனை குறித்து தியானிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்திலே பிசாசானவன் தன் மனதிலே தன்னை உயர்த்துகின்றான். பாருங்கள் இந்த வசனத்தை. நான் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்திலே ஆராதனை கூடத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன்னுடைய இருதயத்திலே தன்னைத்தானே உயர்த்துகிறவனாக அவன் நினைத்தான். சகோதரர்களே, தேவன் அவனை கீழே தள்ளி அவனை தாழ்த்தினார். இதை நாம் பிசாசை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மறுபுறத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, பிதாவானவர் எல்லாவற்றையும் தமக்கு ஒப்பு கொடுத்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது தன் வஸ்திரத்தை கலத்தி வைத்து ஒரு சீலையை கட்டி கொண்டு சீசர்களுடைய பாதங்களை கழுவி அந்த சீலையினாலே துடைக்கின்றார். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பிசாசு எதற்கு ஆசைப்பட்டானோ அதை பிதாவானவர் தம் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த பிறகும் இயேசு தன்னை உயர்த்தவில்லை. அங்கே தன்னை தாழ்த்தி கொண்டு சீசருடைய பாதங்களை கழுவி தாழ்மைக்கு அடையாளமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். சகோதரர்களே, பெருமையின் ஆவியினால் நிரம்பிய பிசாசு தாழ்த்தப்பட்டான். தன்னையே தாழ்த்தி கொண்ட இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு மகிமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பிசாசை போல பெருமையின் ஆவி உடையவர்களாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் உயர்த்தப்பட்டு தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சகோதரர்களே, நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, பெருமையின் ஆவி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை உள்ளவர்களாக இருந்து உமக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.